அழகே அழகு சீரியல்ல மதி வந்து ராஜலட்சுமிக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம இந்த டைம் கண்டிப்பா விட மாட்டாங்க அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் அண்ட் ஹை போட்டு தெரிவிங்க. மதியும் மலரும் வீட்டை விட்டு வெளியில உட்கார்ந்துருக்கும் போது மதிக்கு திடீர்னு ஒரு புது நம்பர்ல இருந்து போன் வருது. மதி அட்டன் பண்ணதும், இங்க கிட்ட வந்துட்டீங்களா, என்னோட வீடு இங்க கோயில் பக்கத்துல தான் இருக்கு, நான் வெளியில தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட இங்க மலர் வந்து மனசுக்குள்ள, ஐயோ மதி இப்படியே அமைதியா விடமாட்டா போலையாட்டிருக்கு, இது இன்னும் பெரிய பிரச்சனையா கொண்டு வந்துட்டானா, இந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே மதி மேல ரொம்ப கோவப்படுவாங்களே, இப்ப என்ன பண்றது, நம்மளாலையும் இப்போதைக்கு மதிக்கிட்ட பேச முடியாதே அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள ராஜலட்சுமி வந்து ராகவன்ட்ட, ஏங்க இந்த மதி ஏங்க ரொம்ப பிடிவாதத்துல வீட்டை விட்டு வெளியிலே உட்காந்துருக்கா, ஒண்ணு இங்க இருந்து கிளம்பி போயிடணும், இல்லைன்னா வீட்டுக்குள்ள வான்னு சொல்லி கூப்பிட்டும் உள்ளேயாவது வரணும்ல அப்படின்னு சொல்ல, ராகவன் வந்துட்டு, லக்ஷ்மி அவளை பத்தி பேசாத, பேசினா எனக்கு கோவமா தான் வருது, இல்லைங்க இன்னும் ஏதாவது பெரிய பிரச்சனையா கொண்டு வந்துட்டானா அதை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கேங்க. ராகவன் வந்துட்டு, ஏன் லக்ஷ்மி நீ பயப்படுற, மதி வந்து என்னென்ன கோவத்துல பேசினாலோ அதுதான் நீ சுரேஷ் கிட்ட சொன்ன, அதை விட்டுட்டு நீ பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் இங்க லக்ஷ்மி மனசுக்குள்ள, அவ ஒன்னு ரெண்டு தான் பேசினா, ஆனா நானு சுரேஷ் கிட்ட 10 வார்த்தை எக்ஸ்ட்ரா பிட்டிங் வேற போட்டு சொல்லி இருக்கிறேன், அதுதான் எனக்கு பயமா இருக்கே அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கும் போது ராகவன் வந்துட்டு, என்ன லக்ஷ்மி ஏதோ ஒரு சிந்தனையில இருக்க, ஆஹா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கா, வாங்க நம்ம போயிட்டு தூங்கலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே ரூம்குள்ள போயிடுறாங்க. அப்பதான் திடீர்னு ஒரு ஜீப் வந்து அவங்க வீட்டு வாசல்ல வந்து நின்றுட்டு இருக்கிறத இங்க ராஜலட்சுமி வந்துட்டு கண்ணு முழிச்சு பார்க்கும் போதுதான், ஏங்க வீட்டு வாசல்ல ரொம்ப வெளிச்சமா இருக்கு, அதே மாதிரி ஏதோ வண்டி சவுண்டு வேற கேட்டுச்சேங்க, இங்க பாரு லக்ஷ்மி, சுரேஷ் தான் நம்ம வீட்டுக்கு வந்திருப்பான், வேற யாரு நம்ம வீட்டுக்கு வரப்போறா சொல்லு பார்க்கலாம், நீ மாட்டுக்கும் டென்ஷன் ஆகாம படுத்து தூங்கு அப்படின்னு சொல்ல, ராஜலட்சுமிக்கு மனசு கேட்காம கதவை ஓபன் பண்ணி பார்த்தா போலீஸ் ஜீப் நின்றுட்டு இருக்கதை பார்த்துட்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க. ராகவன் வந்துட்டு, லக்ஷ்மி சுரேஷ்க்கு யாராவது தெரிஞ்சவங்களா இருக்கும், அவங்க தான் வீட்டுக்கு வந்திருப்பாங்க, சுரேஷை பத்தி விசாரிப்பாங்களா இருக்கும் அப்படின்னு சொல்ல, அப்பதான் அந்த போலீஸ் ஜீப்ல இருந்து ஒரு சிங்கப்பெண் இறங்கி வரத லக்ஷ்மி வந்து பார்த்துட்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க. ஓஹோ நம்ம நினைச்ச மாதிரி மதிதான் ஏதோ பிளான் பண்ணி பண்ணியிருக்கா போலையாட்டிருக்கே, போச்சு போச்சு, இப்ப சுரேஷ் வேற வீட்டுல இல்ல, நம்ம வசமா மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கும் போது அங்க இருக்க போலீஸ் வந்து மதி கிட்ட விசாரிச்சுட்டு இருக்காங்க. மேடம் நான் எந்த ஒரு தப்புமே பண்ணல, ஆனா இந்த வீட்டுல இருக்கவங்க என் மேல பொய் பழி போட்டிருக்காங்க மேடம், நீங்க என்னன்னு கண்டிப்பா வந்து விசாரிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்ல, போலீஸ் வந்துட்டு வாங்க உள்ள அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்பதான் மதி வந்துட்டு, மேடம் நான் உள்ள வர மாட்டேன், என்ன சொல்றீங்க, உள்ள வந்துதானே எல்லாத்தையும் விசாரிக்க முடியும், இப்படியே வெளியில நின்று இருந்தா எப்படி, என் ஹஸ்பண்டு இந்த வீட்டை விட்டு வெளியில போ, அதுவும் நான் வரத்துக்குள்ள நீ இந்த வீட்டு வாசல்ல கூட உட்காந்துருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு என்னை மிரட்டிட்டு இங்க இருந்து ஆபீஸ்க்கு கிளம்பி போயிட்டாங்க மேடம் அப்படின்னு சொல்ல, அழகுமதி நீங்க முதல்ல உள்ள வாங்க அப்படின்ட்டு போலீஸ் வந்து அழகுமதியோட கையை பிடிச்சி உள்ள கூட்டிட்டு போறாங்க. ராஜலட்சுமிக்கும் என்ன பேசுறதுனே தெரியாம திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. போலீஸ் வந்துட்டு, யாருமா, யார் மேல நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, தோ இங்க நிக்கிறாங்களே இவங்க தான் அப்படின்னு சொல்ல, லக்ஷ்மிக்கு ஒரே பதட்டம். இங்க போலீஸ் வந்துட்டு லக்ஷ்மிய பயங்கரமா விசாரிக்கிறாங்க. லக்ஷ்மி வந்து, சே மணி 12 ஆச்சு, இப்பயாவது என்னோட பையன் சுரேஷ் வீட்டுக்கு வந்தா நாம எப்படியாவது இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிடலான்னு பார்த்தா இன்னும் அவனை ஆளவே காணுமே அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கும் போது போலீஸ் வந்து, என்னம்மா உன்கிட்டதான் விசாரிச்சுட்டு இருக்கேன், எந்த ஒரு பதிலுமே சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, லக்ஷ்மி வந்துட்டு, இங்க பாருங்க என்னோட பையனும் போலீஸ் தான், நீங்க எதுக்காக விசாரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அப்பதான் அந்த போலீஸ் வந்துட்டு, இங்க பாருமா மதி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அதுவும் எங்க போலீஸ் ஸ்டேஷன்ல, நாங்க வந்துதான் ஆக்ஷன் எடுத்தே ஆகணும், நான் கேட்குற கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் சுரேஷ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. சுரேஷ் மனசுக்குள்ள, என்னது இது போலீஸ் ஜீப்லாம் இங்க இருக்கு, ஒருவேளை நம்ம இங்க இருந்து போகும்போது நீ ஐஜிட்ட கமிஷனர்கிட்ட யார்கிட்ட வேணாலும் கம்ப்ளைண்ட் கொடு, நான் பேசிக்கிறேன்னு சொன்னல, அதனால உண்மையாவே மதி யார்ட்டையாவது கம்ப்ளைண்ட் தான் கொடுத்துட்டாலோ, ஐயோ இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு அங்க கதவை ஓபன் பண்ணி உள்ள போகும்போதுதான் அங்க சிங்கப்பெண் நின்றுட்டு இருக்கதை பார்த்துட்டு சுரேஷ் பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க. சுரேஷ்க்கு எதுவுமே தெரியாத மாதிரி நேரா போலீஸ் கிட்ட போயிட்டு, மேடம் நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க, என்ன ஏதாவது பார்க்கணுமா, ஐயோ அப்படிலாம்
அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், இங்கேருந்து கம்ப்ளைண்ட் வந்துச்சு, அதனால தான் விசாரிச்சுட்டு போகிறதுக்காக அப்படின்னு சொல்லி இங்கே ராஜலக்ஷ்மி கிட்ட கேள்வி மேலே கேள்வி கேட்கும்போது சுரேஷும் அமைதியாக நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம இப்பயாவது உண்மை சொல்லிடலாம், இல்லைன்னா கண்டிப்பா இவங்க பேசுற பேச்சுக்கு நம்மளைய ஜெயில தூக்கி போட்டாலும் போட்டுருவாங்க போலையாட்டிருக்கே அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு, மேடம் நான் உண்மையெல்லாம் சொல்லிடுறேன், அந்த டீ டம்ளர் தான் எடுத்து வைக்க சொன்னேன், அதுக்கு தான் வந்து ஓவரா பேசினா. சரிம்மா, அப்படின்னா அழகுமதி பேசாத வார்த்தையெல்லாம் நீ சொன்னியா, உண்மை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க இங்க லக்ஷ்மி வந்துட்டு ஆமாங்க மேடம், அவ உங்க பையனை என்ன வளர்த்தி வச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டாங்களா, அதனாலதான் மேம் கோவப்பட்டு நான் என்னென்னமோ வார்த்தையை என் பையன்கிட்ட எக்ஸ்ட்ரா பிட்டிங்லாம் போட்டு சொல்லிட்டேன் மேடம், சாரி நீ மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல இங்க சுரேஷ் பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க. ச்சே, நம்ம மதி சொல்றது கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்காம அவ மேலதான் தப்பு இருக்குன்னு இந்த வீட்டை விட்டு வெளியிலலாம் கூட சொன்னேன்ல. ச்சே, இப்பதான் எனக்கு எல்லாமே புரிய வருது, நம்ம ஏன் பொறுமையா இருந்து விசாரிக்கவே இல்லை, நம்ம இப்படி அவசரப்படுறதுனாலதான் மதி வந்து நம்ம மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து நம்மளோட வேலையே போச்சு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த சிங்கப்பெண் வந்துட்டு, ஏமா ஆம்பளை என்ன பொம்பளை என்ன எப்ப பார்த்தாலும் பிரிச்சு பிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க, இந்த காலத்துல பொம்பளைங்களும் தான் வேலைக்கு போறாங்க, அதுக்காக வீட்டுல இருக்க எல்லா வேலையும் பண்ணிட்டு வேலைக்கும் போய் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அதனால வீட்டு வேலையும் ஆம்பளைங்க ஷேர் பண்ணா கொஞ்சம் ஈஸியா போயிடும்ல, அது ஏமா உனக்கு புரிய மாட்டேங்குது, உங்க காலத்துல வாழ்ந்ததெல்லாம் நீ இங்க வந்து காமிக்காத, அது உங்களோடவே முடிஞ்சு போச்சு, இந்த காலத்துல இருக்க பொண்ணுங்க எல்லாரும் வேலைக்கு போறாங்க, தைரியமா இருக்காங்க, வீட்டு வேலையெல்லாம் ஷேர் பண்ணி செய்யறாங்க, நீ இந்த விஷயத்துல தலையிடக்கூடாது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஏதோ சண்டை போட்டுப்பாங்க, நாளை பின்னி அவங்க 2 பேரும் எப்ப வேணாலும் சேர்ந்துப்பாங்க, நீ இதுக்கு மேல இவங்களோட விஷயத்துல தேவையில்லாம மூக்க நுழைச்ச அவ்வளவுதான் பாத்துக்கோ, அடுத்த தடவை நான் சிவியரா ஆக்ஷன் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்ல லக்ஷ்மி வந்துட்டு, ஐயோ மேடம் மேடம் இனிமே நான் அந்த மாதிரிலாம் தப்பு பண்ண மாட்டேன் மேடம், இங்க பாருமா முதல்ல அழகுமதி கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்ல இங்க லக்ஷ்மி வந்து கொஞ்ச நேரம் நின்று யோசிச்சே இருக்காங்க மனசுக்குள்ள. ச்சே, இவகிட்ட எல்லாம் போயிட்டு மன்னிப்பு கேட்கணுமா, ஆனா இவ கெட்டிக்காரி தான், இவ பண்றது நியாயம்னு கடைசி வரைக்கும் நிரூபிஸ்டா இல்ல அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. ஏமா உன்னைதான் சொல்ற, அழகுமதிட்ட முதல்ல சாரி கேளு அப்படின்னு சொல்ல லக்ஷ்மி போயிட்டு மதி கிட்ட, சாரி மதி, நான் இதுக்கு மேல இப்படிலாம் நடந்துக்க மாட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி கேட்க இங்க மதி வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சிங்கப்பெண் வந்து சுரேஷ் கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க சார், வீட்டுல இருக்க பொம்பளைங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீங்க 2 பக்கமும் விசாரிச்சு அதுக்கப்புறம் நீங்க முடிவெடுங்க, உங்க அம்மாவுக்கு மட்டும் கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க, உங்களோட ஒய்ஃபு அவங்க அம்மா அப்பாவை விட்டுட்டு இந்த வீட்டுல வந்து வாழணும்னு வந்திருக்காங்கல்ல சார், நியாயம் எந்த சைடோ அந்த சைடு பேச கத்துக்கோங்க சார் அப்படின்ட்டு அந்த சிங்கப்பெண் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இங்க மதியமே நேரா ரூம்குள்ள போறாங்க. பின்னாடியே சுரேஷ் போயிட்டு, அழகுமதி உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ எதுக்காக வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, என்னை தேவையில்லாம டென்ஷன் படுத்தாதீங்க, இப்போ நான் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணதுனால தானே உங்க அம்மாவோட வாயில இருந்து உண்மை வர வச்ச, இல்லைன்னா கடைசி வரைக்கும் நான் தான் தப்பு என் மேல பழி போட்டுக்கிட்டே இருப்பீங்க, இப்பயாவது உங்க அம்மாவை பத்தி புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சுரேஷ் வந்து கொஞ்சமாவது அழகுமதிக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு கீழே மறக்காம ஒரு கமெண்ட் போட்டு தெரிவிங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.